அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். டிஆர்பி 2025 அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸாம் டேட் அப்படிங்கறத மாத்தி வச்சிருக்கிறதான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி செப்டம்பர் 28 எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அந்த தேதியில குரூப் 2 எக்ஸாம்ஸ் நடக்கிறனால நம்மளுடைய டிஆர்பி எக்ஸாம தள்ளி வச்சிருக்காங்க. அதற்கான டேட் அப்படிங்கிறது பிறகு வரும். அதை பத்தி நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். அதனால நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த டிஆர்பி 2025 கல்வி உளவியல்ல 10 யூனிட் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 10 யூனிட்டும் புதுசா இந்த வருஷம் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 100 கொஸ்டின்ஸ் வீதம் மொத்தம் 1000 கொஸ்டின்ஸ் இந்த கல்வி உளவியல் சம்பந்தமா நம்ம போடலாம்னு இருக்கிறோம். அதனால நம்மளுடைய வாகை சுடர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் அவர்களை சென்றடையணும். அதன் மூலமா நீங்க இந்த டிஆர்பி எக்ஸாம்ல கேட்கப்படக்கூடிய கல்வி உளவியல் சம்பந்தமான 30 கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்புறோம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம வாகை சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கொஸ்டின், NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020-2024 அமைப்பில் அடிப்படை எது? 3 முதல் 8 வயது, முன்பள்ளி மற்றும் 1 முதல் 2ஆம் வகுப்பு. What is the fundamental stage in NEP 2020 and 2024 structure? Ages 3 to 8 including pre-primary and grades 1 and 2. இரண்டாவது கேள்வி, தொடக்க கல்வியின் உலகமயமாக்கலின் நோக்கம் என்ன? 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கம். The aim of universalization of elementary education, UEE, is to ensure all children aged 6 to 14 attend school. இந்தியாவில் UEE அடைய எந்த திட்டம் தொடங்கப்பட்டது? சர்வ சிக்ஷா அபியான் SSA திட்டம் தொடங்கப்பட்டது. Which program was launched to achieve UEE in India? சர்வ சிக்ஷா அபியான் SSA. அடுத்த கேள்வி, கல்வி உரிமை சட்டம் RTE 2009 எந்த வயது குழந்தைகளுக்கு பொருந்தும்? 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு பொருந்தும். The Right to Education Act 2009 covers children of which age group? 6 to 14 years. தேசிய கல்விக் கொள்கை 2024 படி முன் தொடக்க கல்வியின் முக்கிய அம்சம் என்ன? விளையாட்டு தளத்திலும் மற்றும் செயல்பாட்டு தளத்திலும் கற்றல். What is the key feature of pre-primary education as per NEP 2024? Play-based and activity-based learning. கேள்வி, சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் முதன்மை நோக்கம் எது? தொடக்க கல்வியை உலகமயமாக்குதல். The primary objective of Sarva Shiksha Abhiyan is universalization of elementary education. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது UEE-இன் இலக்கு அல்ல? தனியார் கல்வி. Which of the following is not a goal of UEE? Privatization. அடுத்து, ஆரம்ப கல்வியில் தேக்க நிலை ஏற்பட முக்கிய காரணம் என்ன? முன்னேற்றம் இல்லாமல் ஒரே வகுப்பில் மீண்டும் மீண்டும் இருத்துதல். What is the main reason for stagnation in primary education? Repetition of classes without progress. இடைநிற்றல் விகிதம் இந்தியாவில் எந்த கட்டத்தில் மிக அதிகமாக உள்ளது? மேல்நிலை பள்ளி. Dropout rates are highest at which stage in India? Secondary level. அடுத்த டாபிக், secondary higher education and schemes. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் பின்வருவனவற்றுள் எதை கவனம் செலுத்துகிறது? இடைநிலை கல்வி. ராஷ்டிரிய
Madhyamik Shiksha Abhiyan RMSA focuses on secondary education. RUSA என்பது என்ன? ராஷ்டிரிய உச்சதார் சிஷ்யா அபியான். RUSA stands for ராஷ்டிரிய உச்சதார் சிக்ஷா அபியான். அடுத்து சமகர சிக்ஷா திட்டம் எவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கிறது? SSA, RMSA மற்றும் ஆசிரியர் கல்வி. The Samagara Shiksha scheme integrates SSA, RMSA and teacher education. RUSA-வின் முக்கிய நோக்கம் இது. உயர்கல்வியை சீர்திருத்துதல். The main aim of RUSA is to reform higher education. அடுத்த கேள்வி, எந்த கல்விக் கொள்கை 10+2 என்ற ஒரே மாதிரி வடிவத்தை அறிமுகப்படுத்தியது? NEP 1968. Which policy introduced the uniform pattern of education 10+2? NEP 1968. பின் வருவனவற்றுள் எது சமகர சிக்ஷாவின் மைய பகுதி அல்ல? உயர்கல்வி. Which of the following is not a focus area of Samagara Shiksha? Higher education. RTE சட்டம் தனியார் பள்ளிகளில் EWS எத்தனை சதவீத இடங்களை கட்டாயப்படுத்துகிறது? 25%. The RTE Act mandates what percentage of seats in private schools for EWS? 25%. அடுத்து, இந்தியாவில் இடைநிலை கல்வியில் என்ன பெரிய சவால் உள்ளது? அதிக இடைநிற்றல் விகிதம். Which is a major challenge in secondary education in India? High dropout rates. புதிய NEP உயர்கல்வி நிர்வாகத்திற்கு என்ன பரிந்துரைக்கிறது? ஒரே உயர்கல்வி ஆணையம் HECI. The new NEP recommends what for higher education governance? Single Higher Education Commission of India HECI. அடுத்து NEP 2020-24 படி கல்வியின் தொழில் மயமாக்கல் எந்த தரத்திலிருந்து வலியுறுத்தப்படுகிறது? 6ஆம் வகுப்பிலிருந்து. The vocationalization of education is emphasized from which grade as per NEP 2020-24? 6th grade. அடுத்த தலைப்பு ஈக்குவலைசேஷன், ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல் லிட்ரஸி. கல்வியில் சம வாய்ப்பு என்பது ஜாதி, பாலினம், பகுதி போன்ற வேறுபாடுகளை நீக்குதல். Equalization of educational opportunities refers to removing disparities based on caste, gender and region. அடுத்த கேள்வி, முறைசாரா கல்வியின் சிறப்பம்சம் என்ன? நெகிழ்வான நேரங்கள் மற்றும் பாடத்திட்டம். Which is a feature of non-formal education? Flexible timings and curriculum. முறைசாரா கல்வி எவ்வாறு நிகழ்கிறது? முறையான நிறுவனங்களுக்கு வெளியே அன்றாட வாழ்க்கையில். Informal education occurs outside formal institutions through daily life. செயல்பாட்டு கல்வி அறிவு திட்டம் பின்வருவனவற்றில் எதை நோக்கமாக கொண்டுள்ளது? பெரியவர்களுக்கு அடிப்படை எண்கணிதத்தை படிக்கவும் எழுதவும் செய்யவும் ஊக்குவித்தல். Functional literacy program aims to enable adults to read, write and do basic arithmetic. அடுத்து, திறந்த நிலை பள்ளி படிப்பு
பின் வருவனவற்றுள் எதற்கு மிகவும் பொருத்தமானது? வழக்கமான பள்ளிகளுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு. Open schooling is best suited for those unable to attend regular schools. So இன்றைக்கான 25 கேள்விகள் இத்துடன் முடிவடைகிறது. நம்ம சேனல்ல இது மாதிரி ஒவ்வொரு நாளும் கேள்விகள் போடப்படும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 100 கேள்விகள் வீதம், மொத்தம் 1000 கேள்விகள் நம்ம சேனல்ல நம்ம போட போறோம். இந்த 1000 கேள்விகளை நீங்க படிக்கும் போது நமக்கு வரக்கூடிய 30 மதிப்பெண்களை குறைந்தது 25 மதிப்பெண்கள் நீங்க எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம இந்த 1000 கேள்விகளையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால மறக்காம நம்ம வாகை சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம இப்ப சொன்ன கேள்விகள்ல தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்கள்ல தவறுதலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இங்கிலீஷ் கேள்விகளை கண்டிப்பா நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதையும் நீங்க ஃபாலோ பண்றது நல்லது. கண்டிப்பா நமக்கு தெரியும், நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே பிஎட் அப்படிங்கிறத தமிழ்ல படிச்சிருப்போம். இருந்தாலும் ஆங்கில கேள்விகளை தெரிஞ்சு வச்சுக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது ரொம்பவே எளிமையா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.